சாந்தி. சிவ பகவானுடைய மகாவாக்கியம். தேதி 9/11/2024. मीठे बच्चे, बाप आया है तुम बच्चों को भक्ति तो आत्मा से, ज्ञानी तो आत्मा बनाने, पतित से पावन बनाने. இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை பக்தி நிறைந்த ஆத்மாவிலிருந்து ஞானித்து ஆத்மாவாக ஆக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார். பதீத்தத்திலிருந்து பாவனமாக்குவதற்காக வந்திருக்கிறார். கேள்வி: ஞானவான் பச்சே கிஸ் சிந்தன் மே சதா ரஹते हैं? ஞானவான் குழந்தைங்க எந்த சிந்தனையில சதா இருப்பாங்க? பதில்: मैं अविनाशी आत्मा हूँ, ये शरीर विनाशी है. நான் அழிவற்ற ஆத்மா, இந்த ஷரீரம் அழியக்கூடியது. मैंने 84 शरीर धारण किए हैं. நான் 84 ஷரீரத்தை எடுத்திருக்கிறேன். अब ये अंतिम जन्म है. இது என்னுடைய கடைசி பிறவி. ஆத்மா கபி சோட்டி படி नहीं होती. ஆத்மா சின்னதாவோ பெருசாவோ ஆகிறது இல்லை. ஷரீர் ही छोटा बड़ा होता है. ஷரீரம் தான் சின்னதாகுது பெருசாகுது. ये आंखें शरीर में है, लेकिन इनसे देखने वाली मैं आत्मा हूँ. இந்த ஷரீரத்துல தான் கண்கள் இருக்கு, ஆனா இதன் மூலமாக பார்க்கக்கூடிய ஆத்மா நான் தான். பாபா ஆத்மாओं को ही ज्ञान का तीसरा नेत्र देते हैं. பாபா ஆத்மாக்களுக்கு தான் ஞானம் என்ற மூன்றாவது கண் கொடுக்கின்றார். वो भी जब तक शरीर का आधार न ले तब तक पढ़ा नहीं सकते. அவர் கூட ஷரீரத்தை ஆதாரமா எடுத்துக்காத வரைக்கும் படிப்பை கற்றுத்தர முடியாது. ऐसा चिंतन ज्ञानवान बच्चे सदा करते हैं. இப்படிப்பட்ட சிந்தனைகளை ஞானவான் குழந்தைங்க சதா செஞ்சுட்டே இருப்பாங்க. ஓம் சாந்தி. ये किसने कहा? ஓம் சாந்தி இதை யார் சொன்னது? ஆத்மானே. ஆத்மா. அவினாஷி ஆத்மானே கஹா ஷரீர் துவாரா. அழிவற்ற ஆத்மா இந்த ஷரீரத்தின் மூலமா சொல்லுது. ஷரீர் और ஆத்மா में कितना फर्क है? ஷரீரத்திலேயே ஆத்மால எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. शरीर 5 तत्व का इतना बड़ा पुतला बन जाता है. शरीरम 5 तत्वங்களால இவ்வளோ பெரிய பொம்மையா இருக்கு. பல் छोटा भी है तो भी आत्मा से तो जरूर बड़ा है. சின்ன शरीरமா இருந்தாலும் ஆத்மாவோட பெருசா தானே இருக்கு. पहले तो एकदम छोटा पिंड होता है. जब थोड़ा बड़ा होता है तब आत्मा प्रवेश करती है. முதல்ல சின்ன பிண்டமா தான் இருக்கும், சதையா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆத்மா பிரவேश ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. बड़ा होते होते फिर इतना बड़ा हो जाता है. பெருசா வளர்ந்து வளர்ந்து ரொம்ப பெருசாயிடுது. ஆத்மா तो चैतन्य है ना. ஆத்மா चैतन्यமானது. जब तक आत्मा प्रवेश न करे तब तक पुतला कोई काम का नहीं रहता. எதுவரை ஆத்மா உள்ள நுழையல அதுவரை இந்த உடல் எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. कितना फर्क है? அப்ப எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. बोलने चलाने वाले भी आत्मा ही है. பேசுறது ஆத்மா தான் பேசுது. இந்த உடலை இயக்க வைக்கிறதோ ஆத்மா தான். वो इतनी छोटी सी बिंदी है, ஆனா அந்த ஆத்மா எப்படி இருக்கு? சின்னஞ்சிறிய புள்ளி. பாபா ने समझाया है भक्ति का भी पार्ट है, ज्ञान का भी पार्ट है. பாபா புரிய வச்சிருக்காரு. பக்திக்கான பார்ட்டும் இருக்கு, ஞானத்தினுடைய பார்ட்டும் இருக்குது. தும் ஜான்தே ஹோ ஹம் பக்தி கர்த்தே தே தோ கோய் சுக் நஹீ தா. உங்களுக்கு தெரியும், நீங்க எப்போ பக்தி செஞ்சிட்டு இருந்தீங்களோ அப்ப சுகம் இல்லை. பக்தி கர்த்தே தக்கா காத்தே ரேத்தே தே. பக்தி செஞ்சு அலைஞ்சு திரிஞ்சிட்டு தான் இருந்தோம். பாப்கோ ढूंढते थे. பாபாவை தேடி அலைஞ்சிட்டே இருந்தோம். अभी समझते हो यज्ञ तप दान पुण्य आदि जो कुछ करते थे, ढूंढते ढूंढते धक्का खाते खाते तंग हो जाते थे. ஆனா இப்ப புரிஞ்சிட்டோம், யஜ்யம் பண்ணோம், தவம் பண்ணோம், ஜபம் பண்ணோம், தான புண்ணியம் செஞ்சு தேடி தேடி அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டம்தான் பட்டோம். தமோ பிரதான் பன் ஜாத்தே क्योंकि गिरना होता है ना. தமோ பிரதானமும் ஆயிட்டோம், ஏன்னா கீழே விழுந்துதான் தீரணும். झूठे काम करना चीची होना होता है. பொய்யான காரியம் செஞ்சா சீச்சி ஆயிடுறாங்க. पतित भी बन गए, पतितमाவும் ஆயிட்டோம். ऐसा नहीं कि पावन होने के लिए भक्ति करते थे. அப்படி இல்லை, தூய்மை ஆகிறதுக்காக பக்தி செஞ்சோன்னு சொல்ல முடியாது. புது உலகத்தினுடைய மனிதர்களுக்கும் பழைய உலகத்தோட மனிதர்களுக்கும் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம். आधा कल्प से लेकर अपवित्र मनुष्य पवित्र देवताओं को माथा टेकते हैं. அரை கல்பத்திலிருந்து अपवित्र மனிதர்கள் பவித்திரமான தேவதைகளுக்கு தலை வணங்குறாங்க. ये भी बच्चों को समझाया है. पहले पहले पूजा होती है शिव बाबा की.
இது கூட குழந்தைங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு. முதல் பூஜை शिव பாபாவுக்கு தான். जो शिव बाबा ही तुमको पूजारी से पूज्य बनाते हैं. शिव बाबा தான் உங்களை பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர் ஆக்குறார். ராவன் तुमको पूज्य से पूजारी बनाते. ஆனா ராவணன் பூஜைக்குரிய உங்களை பூஜாரி ஆக்கிடுறாரு. तुम बच्चे जानते हो बाप इस संगम पर ही कलप आते हैं, आकर इस वैरायटी जाड़ का राज समझाते हैं. குழந்தைங்க நீங்க தெரிஞ்சிட்டீங்க, பாபா இந்த சங்கம யுகத்துல மட்டும்தான் கல்பா வந்து இந்த வெரைட்டியான மரத்தோட ரகசியத்தை புரிய வைக்கிறார். और ये चक्कर कैसे फिरता है ये भी तुम बच्चों को समझाते. மேலும் இந்த சக்கரம் எப்படி சுழற்சி ஆகுது அதையும் குழந்தைங்க உங்களுக்கு மட்டும்தான் புரிய வைக்கிறார். துமாரா தந்தாகி ஹே சம்ஜானேக்கா, உங்களோட தொழிலும் என்ன, இதை புரிய வைப்பது. तुम प्रदर्शनी आदि में समझाते हो ना, अब शिव जयंती पर और भी अच्छी रीति बोतों को बुलाकर समझाना है. படவிளக்க கண்காட்சியில நீங்க ஞானம் கொடுக்குறீங்க, ஆனா இப்ப சிவ ஜெயந்தி வருது இல்லையா, இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தி புரிய வைக்கணும். खेल की ड्यूरेशन कितनी है तुम तो अक्यूरेट बताएंगे ये टॉपिक्स हुई. இந்த விளையாட்டோட கால அளவு எவ்வளவு இதை நீங்க அக்யூரேட்டா சொல்லலாம். இதவே நீங்க தலைப்பாவும் வச்சுக்கலாம். ये सारा ज्ञान बाप के सिवाय कोई दे नहीं सकते. இந்த முழு ஞானத்தையும் பாபாவை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது. अच्छा, धारणेकान सारम पूजारी से पूज्य बनने के लिए संपूर्ण निर्विकारी बनना. பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராகணும்னா சம்பூர்ண நிர்விகாரி ஆக வேண்டும். ज्ञानवान बन स्वयं को स्वयं ही चेंज करना. ஞானம் நிறைந்தவராகி தன்னை தானே மாற்றிக்கொள்ள வேண்டும். அலப்கால் சுகுக்கே பீச்சே நெய் ஜானா, அல்பகால சுகத்திற்கு பின்னால் செல்ல வேண்டாம். 2வது பாயிண்ட், बाप और दादा दोनों को ही याद करना. பாபா மற்றும் தாதா இருவரையும் நினைவு செய்யுங்கள். பிரம்மா பிகர் शिव बाबा याद आ नहीं सकता. பிரம்மா இல்லாம शिव बाबाவுடைய நினைவு வராது. भक्ति में ऊपर याद किया, अभी ब्रह्मा तन में आया है तो दोनों ही याद आना चाहिए. பக்தியில மேல வச்சுதான் நினைவு செஞ்சோம், இப்ப பிரம்மா சரீரத்துல பாபா வந்திருக்கார், ஆகையால் இருவரையும் நினைவு செய்யுங்கள். वरदान, हर कर्म में विजय का अटल निश्चय और नशा रखने वाले अधिकारी आत्मा भव. ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியின் அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் போதையில் இருக்கக்கூடிய அதிகாரி ஆத்மா பவ. विजय हमारा जन्म सिद्ध अधिकार है, इस स्मृति से सदा उड़ते चलो. வெற்றி என்னுடைய பிறப்புரிமை, இந்த நம்பிக்கையோடு சதா பறந்து கொண்டே இருங்கள். कुछ भी हो जाए ये स्मृति में लाओ कि मैं सदा विजयी हूँ. என்ன நடந்தாலும் சரி இந்த நினைவு இருக்கட்டும், நான் சதா வெற்றியாளன். क्या भी हो जाए ये निश्चय अटल हो. என்ன வேணா நடக்கட்டும், இந்த நம்பிக்கை உறுதியா இருக்கணும். नशे के आधार है ही निश्चय. போதைக்கான ஆதாரமே நம்பிக்கை தான். निश्चय कम तो नशा कम. நம்பிக்கை குறைஞ்சிருச்சுன்னா போதை குறைஞ்சிரும். इसलिए कहते हैं निश्चय बुद्धि विजयी. ஆகையால தான் நிச்சய புத்தியுடையவர்கள் வெற்றியாளர்கள்னு சொல்லப்படுது. நிச்சயமே கபி கபி வாலே நெய் பண்ணா, நம்பிக்கையில அப்பப்ப நம்பிக்கையாளர் அப்படி இருக்கக்கூடாது. அவினாஷி பாப்பே தோ அவினாஷி பிராப்திக்கே அதிகாரி பனோ. அழிவற்ற தந்தை இல்லையா, அப்ப அழிவற்ற பிராப்திக்கு நீங்க அதிகாரி ஆயிடுங்க. ஹர் கரம் மே விஜய் கா நிக்ஷய் और நஷா ஹோ. உங்களோட ஒவ்வொரு செயல்லையும் நம்பிக்கை மற்றும் போதையினுடைய அந்த வெற்றி என்பது தென்பட வேண்டும். ஸ்லோகன், बाप के स्नेह की छत्र छाया के नीचे रहो तो कोई भी विघन ठहर नहीं सकता. பாபாவுடைய ஸ்நேகம் என்ற குடை நிழலுக்கு கீழே இருந்தீங்கன்னா எந்த ஒரு தடையும் உங்க முன்னாடி நிலையாக இருக்க முடியாது. அவ்யக்த சமிக்கை, எந்த ஒரு காரியம் செய்தாலும் டபுள் லைட் ஃபரிஷ்தா மற்றும் ட்ரஸ்டியாக இருந்து செய்யும்போது வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். தூய்மையான உள்ளம் இருக்கும்போது இறைவன் உங்களிடம் ஆஜராகி விடுவார். செய்ய வைப்பவர் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நான் செய்கிறேன் என்று நினைக்கும்போது ஆத்மாவின் சக்தியின் ஆதாரத்தில் வெற்றிக்கான பலன் கிடைக்கின்றது. அதுவே பாபா செய்ய வைக்கின்றார். பாபா சர்வசக்திவான். இந்த சிரேஷ்ட சங்கல்பம் மற்றும் கர்மம் 1000 மடங்கு பலனை பாபா மூலமாக பிராப்தமாக கொடுக்க வைக்கின்றது. அச்சா, ஓம் சாந்தி.